யாதூரே யாவருக்கனு அன்பேங்கள் உலக தத்துவம் நண்பர் உண்டு பகைவர் இல்லை நன்மை உண்டு தீமை இல்லை யாதும் ஊரே யாவருக்கு புஜி இங்கே பார் புஜி புஜி இங்கே பார் புஜி ஓ யாதும் ஊரே யாவருக்களு அன்பே எங்கள் உலக தத்துவம் நண்பர் உண்டு பகைவர் இல்லை நன்மை உண்டு தீமை இல்லை. அன்பானவர்களே, இந்த பாடலை எழுதியவர் வரலாற்று ஆசிரியர் யார் என்று பார்த்தீங்கன்னாக்கா கணியன் பூங்குன்றனார். இது 1980 உல்லாசப் பறவைகள் கமலஹாசன் சாரும் அக்னி ரத்தி அக்னிஹோத்ரி நடித்த படம். சி வி ராஜேந்திரன் அவர்கள் இயற்றிய ஒரு படம் அது. அந்த பாடலில் உள்ள அந்த வரிகள் கணியன் பூங்குன்றனால் இருந்த வரிகள் அந்த உல்லாசப் பறவையில் அந்த பேக்ரவுண்டுக்கு பொருந்துலையோ எனக்கு தெரியாது. அதை நான் இப்போ என்னுடைய நான் பூனை வழுகிறேன்ல அந்த பேக்ரவுண்டில் போட்டு நான் பார்த்தீங்களா, ரொம்ப அருமையாக இருந்தது. சரி, என்ன சொல்ல வந்தான்னு பார்த்துங்களா. எனக்கு கமல் சார் ரொம்ப பிடிக்கும், செமையாக பிடிக்கும். உலக நாயகன் நடிப்பில் மட்டும்தான் அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும், மற்றபடி அவர் பிடிக்காது. ரெண்டாவது, அவர் சுத்தமாக பிடிக்காமல் போனது எப்போ தெரியுங்களா? இதான் நம்ம அப்பா கிட்ட துட்டு வாங்கிக்கிட்டு டார்ச் லைட்டு டிவியெல்லாம் ஒடிச்சிட்டு போய் சேர்ந்துட்டாருங்க. சுத்தமாக 10 பைசாவுக்கு கூட அவர் எவ்வளோ நான் நேசிச்சனோ அப்படியே ஒரு செகண்டில் அவரை தூக்கி குப்பை தொட்டியில் போட்டேன். அதுதான் அந்த கமலஹாசன் தான். யாதோ ஊரே யாவருக்களே அன்பே எங்கள் தமிழ்நாடு தத்துவம் மக்கும் குப்பை மக்கா குப்பை. அதனால இந்த குப்பையை ஒரு இடத்துலேருந்து அள்ளுவான், பார்த்துருப்பீங்க நம்ம. அந்த ஆமாம், அள்ளி கிள்ளி வகை வகையாக இருக்குது குப்பை. அதில் எந்த வகை இந்த வகை குப்பை 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 செமையாக அதை பிரிக்கலாம். பிரித்து காயலாங்கடையில் போட்டது மீதி ரோட்லேயே போட்டு போயிடுறாங்க. அது குப்பை கிடங்குக்கு எடுத்துக்கிட்டே போகிறது இல்லை. தமிழ்நாடு பூரா அப்படி தான் இருக்குது, பெருங்கலத்தூரும் அப்படி தான் இருக்குது. அன்பானவர்களே, என்னுடைய உயிர் இருக்குல்ல, அதோடைய விலை என்னன்னு நினைக்கிறீங்க?
சொல்லுங்கள். 1 ரூபாயா, 2 ரூபாயா, 3 ரூபாயா, லட்சம் கோடியா, எவ்வளோ? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு நிமிடம் அல்லது 1-2 நிமிடங்கள், அவ்வளோதான். என்னுடைய உயிரின் விலை எவ்வளோ? 1 நிமிடம் அல்லது அப்படி 2-3 நிமிஷம். அதுக்காக கோமாவில் இருக்கிறவங்கெல்லாம் கூப்பிட்டு வந்து இங்கே ஒப்பிட்டு பேசக்கூடாது. கோமாவில் ஒருத்தவங்க வளர்ப்பாங்க, அவன் பாவி, அவனை விட்டுரு. உலகில் உள்ள எல்லோருடைய உயிரின் விலையும் அவ்வளோதான். 1 நிமிடம் அல்லது ஒரு 5 நிமிடங்கள், அவ்வளோதான். புரியுதா? நீ வச்சிருக்கிற ஆடிக்காரு, மயிருக்காரு, பொங்கலாலாம் கிடையாது. ஸோ அதுதான், உள்ளே இருந்து எது வெளியில் போகுதோ அது திருப்பியும் உள்ளே வந்துடணும். உயிர்னு வச்சுக்கியேன், அப்படியே அது போயிடுச்சு, அப்படி அதான் மூச்சு, அது போச்சு, அப்படி போயிடுச்சின்னு வச்சுக்கோ. மறுபடியும் ஆன்மா கீன்மா அது இது சொர்க்கம் நரகம் எதுவுமே கிடையாது. போனது தான். புரியுதா? போனது தான். அந்த பேய் இருக்குது, பிசாசிக்குது அப்படின்னா நாடு தாங்காதுப்பா, உலகம் தாங்காதுப்பா. புரிஞ்சுக்குங்க, கொஞ்சமாவது அறிவாக வாழ கற்றுக்குங்க. உன்னுடைய உயிரின் விலை 1 நிமிடம் அல்லது 5 நிமிடம், அவ்வளோதான். காசு இல்லைப்பா, நீ வச்சிருக்கிற கோடியான காசு கிடையாது. புரிஞ்சுக்கோ. அன்பானவர்களே, அண்ணா, பெரியார், எம்ஜிஆர், எவ்வளோ பேர் வந்து ஆமாம் தந்தை பெரியாரை ஃபாலோ பண்ணவங்க தான். புரியுதுங்களா? கடவுளை கும்பிடுகிறவன் காட்டு மிராண்டின்னு பெரியார் சொன்னார். என்னமோ சொன்ன, அதை பற்றி நான் பேசுவல. ஏன் காட்டு மிராண்டிகள் அப்படின்னு சொன்னால், அவன் பாவம் முன்னோர்கள். காட்டு மிராண்டினா தப்பு. அவனுக்கு கண்டதையும் கும்பிடுவான். எருமை மாட்டை கும்பிடுவான், ஈட்டியை கும்பிடுவான், அதை நதியை கும்பிடுவான், சாணியை கும்பிடுவான், கண்ட கருமத்தையும் கும்பிடுவான். சரி, சூரியனையும் கும்பிடுவான். ஓகே. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, தந்தை பெரியாரை அவனும் படிக்கலை. ஒழுங்காக படிச்சிருந்தா அவருடைய பெருமை தெரிஞ்சிருக்கும். அவரை பற்றி தப்பாக பேச மாட்டாங்க. சரி, அதை விட்ருவோம். நான் சொல்ல வந்த விஷயமே வேறு. புரியுதுங்களா? இந்த அரசர்கள், மன்னர்கள், மத குருமார்கள் மதத்தை காரணங்காட்டி மக்களை அடிமையாக இன்று வரை, இந்த தினம் வரை வழி நடத்தி கொண்டு இருக்கிறான். ஒரு புரிஞ்சுங்க, இந்த கொத்தடிமைகள் இருக்கிறானுங்களே, இவங்க கொதித்து எழுந்து விட்டார்கள் என்றால் எந்த ஒரு அடிமையும் அரசர்களை கொல்ல மாட்டான். அரசர் தான் கொல்லுவான். அந்த அரசர், அப்புறம் அந்த காவலர்கள், அப்புறம் அந்த மத குருமார், இவனுங்க அடிமைகளை வச்சு சோறு தின்ற நாய்கள் தானே அந்த அரசன். அதான் அரசன்னா யார்? அதிகாரிங்க, அவன் அம்பானிக்கிட்ட வாங்கி துண்டுருவான், அவனாக இருந்தாலும் சரி. அடிமைகள் உதைக்கணும்னு பொங்கி எழுந்துட்டான், எந்த மன்னனும் இருக்க மாட்டான், எந்த மத குருமாரும் இருக்க மாட்டான், ஒரு பயலும் இருக்க மாட்டான். ஓட 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 உதைப்பான். அடிமைகள், ஏழைகள் மனதை துன்புறுத்தாதீங்க. ஏழைக்கு இன்னும் கோபம் வரல. அப்போ அவன் குடும்பம், அது இது புள்ள கொண்டாட்டி எறும்புக்கு கூட துரோகம் பண்ணக்கூடாது, துன்பம் பண்ணக்கூடாதுன்னு நினச்சின்னு இருக்கிறான் ஏழை. அவன் ஆமாம், அரசர்கள் ஏழைகளை கொள்கிற மாதிரி, மன்னர்கள் ஏழைகளை கொள்கிற மாதிரி, மத குருமார்கள், காவலர்கள் எப்படி இந்த ஏழைகளை தவிக்க விடுகிறீர்களோ அதே மாதிரி ஏழை தவிக்க விடணும்னு நினச்சிட்டா ஒரு இந்த உலகத்தில் இருக்க மாட்டீங்க. அன்பானவர்களே, ஒரு விஷயத்தை கவனத்தில் கொள்ளுங்கள். இப்போது இயேசுநாதர் கிபி 1ஆம் நூற்றாண்டு, 2000 வருஷம் ரைட்டா? அதுக்கு முன்னால் யார்? புத்தர், அப்புறம் திருவள்ளுவர், அப்புறம் சாக்ரட்டிஸ், இவங்கெல்லாம் ஒரு ஏறக்குறைய ஒரு 2000-3000 ஆண்டுகள் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. எல்லோரும் ஒரே விஷயத்த சொன்னாங்க. புத்தர் ஆசையே ஓரங்கட்டுன்றார். இயேசுநாதர் எல்லா தீமைக்கும் வேறாக இருப்பது பணம், உன்னை போல விரோதியை, ஆமாம் விரோதியை கூட நேசம் காட்டுன்றார். சாக்ரட்டிஸ் அதுக்கு மேலே சூப்பர். திருவள்ளுவரும் சூப்பர். 1330 குறள்கள் அந்த உலகத்தையே சொல்லி விட்டார். ஆனால் அதை எல்லாரையும் விட சிறப்பாக சொன்னவர் யார் தெரியுமா? சாக்ரட்டிஸ். உன்னையே நீ அறிவாயின்னு சொன்னார். உன்னை நீ படி அப்படின்னார். ஏன்? நாத்துக்க, எதுக்க, கேள்வி கேள்வின்னு சொன்னார். யார்? சாக்ரட்டிஸ். அவருடைய சிஷியர்களும் அப்படி தான். பிளாட்டோ ஆகட்டும், அரிஸ்டாட்டில் ஆகட்டும், எல்லாருமே ஆமாம் அற்புதமான சித்தாந்தத்தையும் கொள்கையும் சொன்னாங்க. ஆனால் இதெல்லாம் நம்மளும் சொல்லுவோம் எல்லாருக்கும். புத்தர் சொன்னார்ப்பா, இயேசு சொன்னார்ப்பா, திருவள்ளுவர் சொன்னார்ப்பா, சாக்ரட்டிஸ் சொன்னார்ப்பா, பிளாட்டோ சொன்னார்ப்பா, அரிஸ்டாட்டில் சொன்னார்ப்பா. ஆனால் எந்த கொள்கைகள் அவர்கள் சொன்னபடி நாம் செயல்படுகிறோமா? அப்படி வாழ்கிறோமா? நான் முதல் கொண்டு யாரும் இல்லை. அதன்படி நம்ம வாழ்ந்திருந்தோம், அவங்க போதித்தபடி நம்ம வாழ்க்கையை நம்ம நடத்தியிருந்தோமே என்றால் இன்று இந்த உலகம் சும்மா அதே சொர்க்கமாக இருந்திருக்கும். பட் நம்ம சொல்லுவதோடு சரி, செய்ய மாட்டோம். அதுதான் இன்றைக்கி கஷ்டப்படுறோம். புரிந்து கொள்ளுங்கள் அன்பானவர்களே. இயேசு ஆகட்டும்,
அப்புறம் புத்தர் ஆகட்டும், அப்புறம் திருவள்ளுவர் ஆகட்டும், சாக்ரட்டிஸ் ஆகட்டும். ஆனால் நம்ம திருவள்ளுவர் இருக்கார் பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எப்பயோ எழுதப்பட்டது. இன்றைக்கும் படிக்க தெரிந்தவர்கள் ஈஸியாக தெளிவுரை அதெல்லாம் தேவையில்லை. அப்படி படித்தோடனே அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, விளக்க உரை தெளிவுரை அதெல்லாம் தேவையில்லை. இதெல்லாம் பைபிள் படிக்கணும், அதை படிக்கணும், ஏதோ படிக்கணும் அப்படிங்களா, ஒன்றுமே புரியாது. அப்போ கருணாநிதியை கூட்டின்னு வந்து தான் விளக்க உரை தெளிவுரை உரை நடையெல்லாம் எழுத சொல்லணும். இது எதுக்கு சொல்ல வரோன்னாக்கா, சாக்ரட்டிஸ் அப்படி தான், எல்லாருமே அப்படி தான். எதையுமே ஃப்ரெஞ்சு அவன் மொழியில் எழுதி வச்சுருக்கான் எதையுமே. ஆனால் நேரடியாக அப்படியே படிக்கணுன்னா தமிழை படிக்க முடியும். அப்படியே இப்போ படிக்க தெரிஞ்சவங்க அப்படியே இப்போ திருக்குறளை படித்தா நல்லாவே புரியும். நான் இதெல்லாம் ஏன் தெரியுமா சொல்கிறேன், அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அன்பானவர்களே, இப்போ ஏற்கனவே இயேசுநாதர் ஃபோட்டோ பார்த்தீங்க, அப்புறம் புத்தர் ஃபோட்டோ பார்த்தீங்க, அப்புறம் திருவள்ளுவர் ஃபோட்டோ பார்த்தீங்க. இது சாக்ரட்டிஸ். அவங்க சொல்லாதது இவர் சொன்னாருங்க. அது என்ன தெரியுங்களா, எல்லாருமே கல்யாணம் ஆனவங்க தான். இயேசுநாதர் கூட மேரி மெக்டலனா, அது ஒரு மீனவ கிராமத்தை சேர்ந்தது ஒரு பேர். சரி வேணாம், நம்ம எதுக்கு அதெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கு, ஏற்கனவே பிரச்சனை. எதுக்கு சொல்ல வரேன்னாக்கா, இவர் ஒருத்தர் தாங்க சொன்னார், ஏன் எதுக்கு இன்னாத்துக்கு கேள்வி கேளுங்கள் என்று சொன்ன ஒரு தான். அவங்கெல்லாம் எதையோ ஒன்று சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் இதை எதுக்கு தெரியுமா சொல்கிறேன், இப்போ எங்கள் அப்பா இருக்கார்ல, ஆக்சுவலாக எங்கள் அப்பா வந்து கேத்தலிக் ஃபாதர் வேறு, பாஸ்டர் வேறு. அவர் ஃபாதராக கேத்தலிக் ஃபாதராக இருந்தப்போ எங்கள் அம்மா வந்து அங்கே வந்து அவர் ரூமு க்ளீன் பண்ணுற ஒரு வேலைக்காரி. எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டார், எங்கள் அம்மாவை வேலையை பார்த்துட்டார். அப்புறம் பிஷப் அவங்க இவங்களை கண்டுபிடிச்சி தோட்டி விட்டாங்க. உடனே பாருங்க, டக்குன்னு எப்படி மாறிட்டார், ஃபாதர் பாஸ்டராக மாறிட்டார், சிஎஸ்ஐக்கு மாறிட்டார். அதனால தான் நான்லாம் பிறந்தேன். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, குடும்பம் ஒரு 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 துறவி பொண்டாட்டி பிள்ளைங்களெல்லாம் வந்து விட்டுட்டு போகிறது, அது புத்தர் மாதிரி தான் சொல்கிறேன். அதெல்லாம் தப்புங்க. கல்யாணம் கட்டிக்கிட்டு கூட துறவியாக வாழ முடியும். உங்களை எத்தனை பேர் அந்த மாதிரிங்க வாழறீங்க, என்னை மாதிரி? அன்பானவர்களே, இதோ இந்த அட்டையில் நீங்கள் பார்க்கக்கூடிய அனைவருமே போற்றி புகழப்பட வேண்டியவர்கள் தான். விடிய மாத கணக்கில் நீங்கள் இவர்களை பற்றி பேசிக்கொண்டே இருக்கலாம். அவர்களுடைய பலம், அவர்களுடைய அரிய குணம், அதே நேரத்தில் அவர்களுக்கு பலவீனமும் இருந்தது. பலவீனம்னா என்னங்க, கீழ்த்தரமான செயல்கள் தான் இருந்தது. நம்ம எல்லோருக்குமே இருக்குது, எல்லோருக்கும், உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் இருக்குது. ஆமாம், அதில் அந்த பணத்தை நோக்கி சிலர் போகிறாங்க, புகழை நோக்கி, பதவியை நோக்கின்னு சொல்லிட்டு சிலர் போகிறாங்க. போகட்டும், அது அவர்கள் இஷ்டம். சிலர் என்ன சொல்கிறாங்கங்க, நீ என்ன எப்போ பார்த்தாலும் இந்த பணக்காரர்களையே குறி வச்சு பேசுகிற, ஆமாம் பணக்காரர்கள் ஏன் உனக்கு பிடிக்காமல் போகுது அப்படி சொல்கிறாங்க. ப்ராமிஸாக அது இல்லைங்க. என் கோபம் பூரா என்ன தெரியுமா, எல்லோரும் பணக்காரராக இருக்க வேண்டும், அவ்வளோதான். ஆமாம், ஒரு சிலர் மட்டும் பணக்காரராக இருந்தார் எப்படிங்க? உலகத்தில் 800 கோடி பேர் இருக்கான், 800 கோடி பேரும் பணக்காரனாக இருந்தான்னு வச்சுங்க, அப்பா எப்படி இருக்கா? அதை தான் நான் சொல்கிறேன். நான் ஒன்றும் வேறு எல்லார்கிட்டையும் குற்றம் குறை இருக்குது. இப்போ நான் மட்டும் நான் உத்தம புத்திரனா, நான் உலகத்தில் இருக்க எல்லாரும் குறை உள்ளவர்கள் தான். ஆனால் பணக்காரன் மட்டும் ஒரு 10% பேர் இருந்துட்டு 90% பேர் பிச்சைக்காரன் ஆகிட்டீங்களையா, அதை தான் நான் குற்றம்னு சொல்கிறேன். எல்லோரும் பணக்காரராக இருக்க வேண்டும், அதுதான், வேறு ஒன்றும் இல்லை.